சூழ்நிலை வந்து அதுவா உருவாகல. மக்கள் கிட்ட வந்து ஜிஎஸ்டி அது இதுன்னு போட்டு அதுக்குதான் நானும் பதில் சொல்றேன். அவங்களுக்கு தான் நானும் பதில் சொல்றேன். எங்க அண்ணனை கேள்வி கேட்கிற ஒவ்வொருத்தருக்கும் தான் நானும் பதில் சொல்றேன். 50 பேர் கூட வர சில அவங்களோட அஜாகிரதையால, சரிங்களா, எங்க அண்ணன் எதுக்கும் காரணம் கிடையாது. அவங்களோட அஜாகிரதையால அந்த நம்பிக்கையை விதைச்சிருக்காரு. கண்டிப்பா கண்டிப்பா. அது மட்டும் இல்ல, இப்ப பெரிய பிரச்சனை என்னன்னா கேஸ் சிலிண்டர் சார். இந்த போர் ஆரம்பிச்சதுல இருந்து சிலிண்டர் கிடைக்காம எவ்வளவு கஷ்டப்பட்டோம் தெரியுமா சார்? நாங்கெல்லாம் இப்போ 900 ரூபாய் கேஸுக்கு நாங்க 2000 ரூபாய் கொடுத்தா கூட கிடைக்க மாட்டேங்குது. இப்போ நான்லாம் கேஸ் புக் பண்ணேன் சார். 2 மாசம் 3 மாசம் வரைக்கும் கேஸே வரல. போன் அடிக்கிறோம், இது பண்றோம், ஓடிபி வருது சார், ஆனா கேஸ் வரல. அவ்வளவு கஷ்டப்பட்டோம். அதுக்குதான் இப்போ எங்க அண்ணா சொல்லிருக்காங்க, ஆமா அன்னபூர்ணி சூப்பர் 6 அப்படின்ட்டு கொடுத்து எப்படி சொல்றது, ஒரு வருஷத்துக்கு 6 சிலிண்டர் வந்து ஃப்ரீயா குடுக்குறோம். ஒரு வீட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு வருஷத்துக்கு போதுமானது. போதும், கண்டிப்பா. அதுதான் சொல்றேன். நான் வந்து இப்ப எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 மாசத்துக்கு ஒரு சிலிண்டர் தான் கரெக்டா நாங்க யூஸ் பண்ணுவோம். இப்ப 6 சிலிண்டர்லாம் எனக்கு கொடுக்கணும், எங்க அண்ணன் தெய்வம். சரி, இந்த இதுவெல்லாம் எங்களுக்கு மிச்சம். ஓகே. இப்ப இந்த திட்டங்கள்லாம் ஓகே, அவருக்கு அதுக்கான காரணங்கள்லாம் எப்படி அதை வந்து நாங்க மேனேஜ் பண்ண போறோம் அப்படின்ற விஷயம்லாம் சொல்லியிருக்காரு. ஆமா. இப்போ ஏற்கனவே இருந்த ஆண்ட தரப்புகள் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வருமானத்தை தாண்டி ஒரு 10 லட்சம் கோடி ரூபாய் கடனை வாங்கி வச்சிருக்காங்க. இப்போ வருமானத்தை தாண்டி ஒரு ஸ்ட்ரக்சரை உருவாக்கிட்டு போயிருக்காங்க. ஏன்னா நிறைய திட்டங்களை நிறுத்த முடியாது. அவங்க ஆரம்பிச்ச பல திட்டங்களை நிறுத்த முடியாது. பஸ் இதா இருக்கட்டும், நிறைய விஷயங்கள். அப்போ அடிஷனலா இதெல்லாம் வரும்போது இந்த கடன் எல்லாம் வேற கடனுக்கே 1 லட்சம் கோடி வட்டி கட்டி ஆகணும். இப்ப இவ்வளவு திட்டங்களை விஜய் அவர்கள் எங்க இருந்து எப்படி பண்ணுவாங்க அப்படிங்கிற ஐடியா எல்லாம் உங்களுக்கு ஏதாவது தோணுதா சார்? 10 லட்சம் கோடி கடன் வாங்கி வச்சிருக்காங்க, 1 லட்சம் கோடி வட்டி கட்டுவாங்கன்னா அந்த பணம் எல்லாம் எங்க சார் போச்சு? அது போயிடுச்சு. அதுதான் எங்க போச்சு, போயிடுச்சுங்கிறது சரி. ஆனா எங்க போயிடுச்சுங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஏன்னா இப்போ எங்க அண்ணனுக்கு நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். இவ்வளவு கோடி கடன் இருக்கு, இவ்வளோ இது வந்து வட்டி கட்டணும் அப்படிங்கிற சூழ்நிலையை உருவாக்கி இருக்காங்க. சூழ்நிலை வந்து அதுவா உருவாகல. மக்கள் கிட்ட வந்து ஜிஎஸ்டி அது இதுன்னு போட்டு எப்படி எல்லாம் பணத்தை பறிக்க முடியுமோ அப்படியெல்லாம் பறிச்சாங்க. மக்கள் கிட்ட இருந்து புடுங்கி மக்களுக்கு செய்யறேன்னு இருக்கிற ஒவ்வொருத்தவனும் எத்தனை லட்சம் கோடி அடிச்சு வச்சிருக்காங்கிறது வந்து அவனை எடுத்து பார்க்கும் போதுதான் தெரியும். சரிங்களா அண்ணா? நான் வந்து உங்க தங்கச்சியா ஒரு ரெக்வெஸ்ட் வைக்கிறேன். எங்களுடைய பணம், எங்களுடைய கஷ்டம், எங்க உழைப்பு, சரிங்களா, எல்லாமே ஒவ்வொருத்தர்கிட்டயும் இருக்கு. நீங்க சிஎம் சீட்ல உட்கார்ந்த உடனே இருக்கிற அத்தனை பேரையும் எடுத்து பாருங்க, எத்தனை பேர் மாற்றாங்கிறது தெரியும். சரிங்களா? அவங்க கிட்ட இருந்து அவங்களோட சொத்துக்களை கையகப்படுத்தி நம்மளோட கடனை அடைச்சுக்கலாம். அதை மக்கள் அடைக்கணுங்கிற அவசியம் இல்லை, எங்க அண்ணன் அடைக்கணும்ன்ற அவசியம் இல்லை. திருநவன் கிட்ட இருந்தே வாங்கி திருப்பி அடைக்க முடியும் சார். அவர் சொன்ன மாதிரி அந்த ஒரு 30% திருட்ட, கண்டிப்பா திருட்ட குறைச்சிட்டாலுமே வந்து நம்மளுக்கு இது எல்லாமே சரியாயிடும் சார். இது எல்லாமே ஒண்ணுமே வந்து கண்டிப்பா சாத்தியப்படுற விஷயம் தான். ஆனா சொன்னா திருடாம இருந்தாலே போதும். திருடின காசு அவங்க திருப்பி கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க, இருக்கிறதுலே தமிழ்நாடு தான் சார் பெரிய கோடீஸ்வர நாடு. சரி, ஓகே, இது ஒரு புறம் இருக்கட்டும். இப்போ விஜய் அவர்கள் இப்ப பிரச்சாரம் எல்லாத்துக்கும் போயிட்டு இருக்காரு. இப்ப இன்னொரு 10 டேஸ்ல எலெக்ஷன் வரப்போகுது. ஒரு பெரும் திரளான கூட்டம், ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பரிக்கிற கூட்டம் வந்து அவருக்கு வருது, தன்னெழுச்சியா வருது. கண்டிப்பா. இப்ப எதிரணியில இருக்கிற எல்லாரும் என்ன சொல்றாங்க, பொதுவா ஊடகங்கள்ல இருந்து சொல்லி பத்திரிகையாளர்கள் வரையில இப்படி எல்லாம் வந்து இந்த கூட்டம் எல்லாம் ஓட்டா மாறாது, விஜய் அவர்களை பார்க்க வருவாங்க. இப்போ ஒரு நயன்தாரா போனா கூட கூட்டம் வரும், இன்னொரு ஆர்டிஸ்ட் போனா பார்க்க கூட்டம் வரதான் செய்யும், இதெல்லாம் வந்து ஓட்டா மாறாதுன்னு ஒரு ப்ரொஜெக்ஷனை வந்து வைக்கிறாங்க இல்லையா? இப்ப நீங்க அவரோட ஒரு ரசிகரா ஒரு இதுவா இருக்கிற நீங்க இந்த கருத்தை எப்படி பாக்குறீங்க சார்? இவங்க சொல்ற மாதிரி எங்க அண்ணனை பார்க்க வர்ற கூட்டம் ஓட்டா மாறுமா இல்லையாங்கிறது மே 4க்கு அப்புறம் தெரியும். நான் ஒரு விஷயம் இப்ப சொல்றேன். இன்னைக்கு நேத்து வந்து சிஎம் வந்து மெட்ரோல போயிருக்காரு. அங்க எவ்வளவு பேர் இருந்திருப்பாங்க. இப்ப ஒரு சிஎம் சார், தமிழ்நாட்டுக்கே சிஎம் அவரு தான். சிஎம் மெட்ரோல போறாரு, எத்தனை பேர் அவர் சுத்தி நிப்பாங்கன்னு எதிர்பார்க்கறீங்க? ஒரு 50,000 பேர். சார் 10 பேர் கூட இல்ல சார்.
என்ன அப்படி சொல்றீங்க? ஆமா சார், நீங்க பாருங்க, ஒரு 10 பேர் கூட கிடையாது. ஸ்கூல் போற பசங்க வராங்க, ஸ்கூல் போற பிள்ளைங்க கையில எப்படி சார் மொபைல் வருது? இவங்க கேட்டா ரூல்ஸ் போட்டுருக்காங்க. ஸ்கூல் போற பிள்ளைங்க வராங்க, சார் ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படியே நிக்க வச்சு ஒரு செல்ஃபி. ரோட்ல இறங்கி வராரு அவரு நடந்து, அதாவது மெட்ரோ ஸ்டேஷனுக்குள்ள இருந்து இறங்கி ரோட்ல நடந்து வராரு. அவரை சுத்தி 50 பேர் கூட இல்ல, 50,000 பேர் வேணாம், 50 பேர் கூட இல்ல. இவருக்கே ஜெயிச்சிருவேங்கிற நம்பிக்கை இருக்கும்போது எங்க அண்ணன் வராதீங்க வராதீங்கன்னு கத்துறாரு, கையெடுத்து கும்பிடுறாரு, என்ன பண்ணாலும் கூடவே வராங்களே, ஏன் இது ஓட்டா மாறாது நான் கேக்குறேன். இல்ல, அது அவங்க கேள்விதான் நான் உங்கள்ட்ட வச்சேன். ஆமா சார், அதுக்குதான் நானும் பதில் சொல்றேன், அவங்களுக்கு தான் நானும் பதில் சொல்றேன். எங்க அண்ணனை கேள்வி கேட்கிற ஒவ்வொருத்தருக்கும் தான் நானும் பதில் சொல்றேன். 50 பேர் கூட வராது, உங்களுக்கே ஜெயிக்க முடியும் பண்ண முடியுங்கிற நம்பிக்கை இருக்கும்போது எங்க அண்ணன் வராதீங்க வராதீங்க சொன்னாலும் 50,000 பேர்ல 1,00,000 பேர் கூடுற எங்க அண்ணனுக்கு கண்டிப்பா அந்த நம்பிக்கை இருக்கு, எங்களுக்கும் இருக்கு. கண்டிப்பா எங்க அண்ணன் ஜெயிப்பார். அது எப்பனா மே 4க்கு அப்புறம் தெரியும், அப்ப பாத்துக்கலாம் நீங்களா நாங்களான்றத. ஓகே மேடம், இப்போ நீங்க இப்ப நிறைய திட்டங்கள் சொன்னீங்க. இப்போ வந்து சர்வேக்கள் நிறைய வருது, டிஃப்ரெண்டா வருது. அதுக்கு கவர்மெண்ட் ஆப்போசிஷன்ல இருக்கிறவங்களும் எடுத்திருக்காங்க, இவங்களும் எடுத்திருக்காங்க. சில பேர் இவங்களே ஃபார்ம் பண்ணிடுவாங்கிறாங்க, சில பேர் வந்து ஒரு 10% 15% வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் சர்வே சொல்றாங்க. இது எல்லாம் சாத்தியப்படுத்த போறது பாத்தீங்கன்னா அவரோட ஸ்டேட்மெண்ட்ஸ், அந்த வாக்குறுதிகள் தான். அதுதான் வந்து நிச்சயமா போய் மக்கள்கிட்ட ஒரு மாற்றத்தை, குறிப்பா அவர் வந்து அதிகமா வந்து பெண்கள் தான் வந்து அவரு ஃபோக்கஸ் பண்றாரு. அது இயற்கையாவே அவருக்கு இருக்குன்னு தான் நான் பாக்குறேன். இப்ப அது வகையில வேற ஒரு 2 திட்டங்கள் கூட இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த ஆமா சார், எஜுகேஷன் சம்பந்தமா, எஜுகேஷன் சம்பந்தமா, அதாவது 1ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கிற குழந்தைங்க நடுவுல ஸ்கூலை விட்டு நிக்காம டிராப் அவுட் ஆகாம இருக்கிறதுக்காக அவங்களுடைய பேரண்ட்ஸ்க்கும், அதாவது அவங்க அம்மா அவங்களுக்கும் இல்ல பாதுகாவலரா, அதாவது அம்மா அப்பா இல்லாத பிள்ளைங்களும் வந்து பாதியில படிப்பை நிறுத்திட்டு வேலைக்கு போக கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு பாதுகாப்பாளரா இருக்கிறவங்களுக்கும் ஒரு வருஷத்துக்கு வந்து 15,000 ரூபாய் கொடுக்கறதா சொல்லி இருக்காரு. சரிங்களா? எத்தனையோ குழந்தைங்க வந்து அப்பா இல்லாம அம்மா மட்டும் வளர்க்கப்படும் போது, அம்மா வந்து வீட்டு வேலை பாக்குறவங்களா இருப்பாங்க, அடிப்படை கல்வி அறிவு கூட இல்லாத பேசிக்கானவங்க எவ்வளவு பேர் இன்னமும் இருக்காங்க. ஆனா தன்னோட குழந்தைங்களை தான் நல்லபடியா வளர்க்கணும் அப்படின்னு தான் எந்த தாயும் நினைப்பா. ஆனா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அவங்களால முடியல அப்படின்ற ஒரு சூழ்நிலை வந்தா, இப்போ ஒரு வீட்டு வேலை பாக்குற ஒரு அம்மாவே ஒரு 4 வீடு வேலை செஞ்சாவது 4 வீட்டுல 10 பாத்திரம் கழுவியாவது தன்னோட குழந்தைய காப்பாத்துறாங்க. இப்ப அவங்களுக்கே ஒரு உடம்புல ஏதோ ஒரு பிரச்சனை, ஒரு நோய் ஏதோ ஒண்ணு வந்துச்சு அப்படின்னும் போது, அப்ப வேற வழி இல்லாம அந்த குழந்தைங்க வந்து பாதியில நின்னுட்டு அவங்க வேலைக்கு போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. அது வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, குழந்தைங்க நிச்சயமா படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக எங்க அண்ணன் வந்து 15,000 ரூபாய் பணம் கொடுக்கிறாரு. எந்த சூழ்நிலையும் இந்த டிராப் கண்டிப்பா இருக்கக்கூடாது, குழந்தைங்களுக்கு கல்வி அறிவு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கறத வலியுறுத்துறதுக்காக எங்க அண்ணன் அந்த மாதிரி செய்யறாரு. இது போக இப்போ திமுக பாத்தீங்கன்னா ஒரு மாதம் 2,000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை. சார் மாதம் 2,000 ரூபாய் இல்ல சார், 1000 ரூபாய் தான் சார் கொடுக்குறாங்க. அது இப்பதான் சார் இப்ப சொல்லி இருக்காங்க, ஆனா அது வருமானு தெரியாது. மாசம் 1000 ரூபாய் கொடுத்தாங்க, ஆனா 1000 ரூபாய் வச்சு எல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா முடியாது. எங்க அண்ணா வந்து இப்ப 2,500 ரூபாய் தரேன்னு இருக்காரு. கண்டிப்பா 2,500 ரூபாய் தரேன்னு சொல்லி இருக்காரு. சரிங்களா? இப்போ ஒரு வீட்டு வேலை செய்யற ஒரு பெண்களே எடுத்துக்கோங்க, இல்ல ஒரு பூ வித்து பூ கட்டி விக்கிற ஒரு பெண்கள் அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுடைய வருமானம் வந்து பெருசா இருக்காது. ஒரு சராசரியா ஒரு குழந்தைய அவங்க சாப்பாடு போட்டு ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க வைக்கிற அளவுக்கு தான் இருக்கும். சரிங்களா? அப்படி ஒருவேளை அவங்களால ஏதோ ஒரு சூழ்நிலை கொஞ்சம் இது இல்ல முடியல அப்படின்னும் போதோ, இல்ல ஒரு 4 நாள் அவங்களால போக முடியலன்னும் போதோ, அந்த 4 நாள் இல்ல ஒரு வாரம் இந்த ஒரு உணவு அப்படிங்கிறது வந்து அந்த குழந்தைக்கும் அந்த தாய்க்கும் வந்து கேள்விக்குறியா வந்து நிக்கும். அப்ப வந்து எங்க அண்ணன் கொடுக்குற அந்த 2,500 ரூபாய் நிச்சயமா அவங்களுக்கான ஒரு அடிப்படை தேவையை கண்டிப்பா பூர்த்தி செய்யும். அதுக்காக வந்து அப்படி கொடுக்குறேன்னு சொல்லி இருக்காரு. இப்ப நான் ஏன் குறிப்பா நான் வந்து இந்த பெண்கள் சம்பந்தமான தமிழக வெற்றி கழக தலைவரோட அந்த போக்கஸ் பத்தி ஏன் நான் உங்கள்கிட்ட கேட்டுட்டு இருக்கேன்னா, இப்ப இந்த எலெக்ஷனை பொறுத்த அளவுக்கு அவரோட மிகப்பெரிய ஒரு பேக் போன் வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் ஓட்டு தான். கண்டிப்பா. ஏன்னா ரசிகர்கள் இருக்காங்க, அவரை சார்ந்த அவரோட தொண்டர்கள் இருக்காங்க. அதை தாண்டி அவர் ரொம்ப கவனம் செலுத்துறது, ரொம்ப அக்கறை செலுத்துறதுன்னு பாத்தீங்கன்னா
அவரோட தங்கைகள் அல்லது அம்மாக்கள் அப்படின்னு சொல்லி, ஏன்னா அவர் பேசும்போதே அதங்க இருந்து ஆரம்பிக்கிறாரு. உங்க பிள்ளை, நிச்சயமா. உங்க அண்ணன் அப்படின்னு சொல்லிதான் அவர் ஆரம்பிக்கிறாரு. நிச்சயமா. இந்த கனெக்டிவிட்டி இருக்குல்ல, அவர் கனெக்ட் பண்றாரு இல்லையா அந்த இடத்துல, அது வந்து இந்த எலெக்ஷன்ல எந்த மாதிரியான ஒரு வெற்றிக்கு அவருக்கு கை கொடுக்கும்? சார், இப்போ இளைஞர்கள், ஆண்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் கூடவே தான் இருக்காங்களே. எத்தனையோ பேருக்கு வந்து சில அவங்களோட அஜாகிரதையால, சரிங்களா, எங்க அண்ணன் எதுக்கும் காரணம் கிடையாது, அவங்களோட அஜாகிரதையால சில சின்ன சின்ன விபத்துகளோ இதுவோ ஏற்பட்டாலும், ஆனா எங்க அண்ணன் கூட இருக்கிறத யாருமே விட மாட்டாங்க. நிச்சயமா அவங்க எங்க அண்ணன் கூட இருப்பாங்க. சரிங்களா, ஆண்கள் எப்பவுமே அவருக்கு சப்போர்ட் இருக்கும். பெண்கள் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சொல்றேன், ஒவ்வொரு குடும்பத்துல இருக்கிற வயது முதிர்ந்த பெண்களையும் எங்க அண்ணன் வந்து சோபா அம்மாவா தான் பாக்குறாங்க. சரிங்களா, அதே மாதிரி எங்க அண்ணனோட வழி என்னன்னு எனக்கு தெரியும். சரிங்களா, அவங்களுடைய தங்கச்சி வித்யாவத்தான் எங்க ஒவ்வொருத்தரையும் எங்க அண்ணன் பாக்குறாருன்னு நினைக்கிறாரு. அதே மாதிரி திவ்யாவோடைய அப்பாவா அவரு இருக்காரு. சரிங்களா, அவரு எந்த அளவுக்கு அவரு பொண்ணை நேசிக்கிறாரோ அந்த அளவுக்கு சின்ன பிள்ளைங்களுக்கும் அவரு முக்கியத்துவம் கொடுக்கிறாரு. அதனாலதான் எங்க அண்ணன் வந்து எப்பவுமே பெண்கள் 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 அப்படின்னு சொல்றது காரணம், ஒரு தாய்க்கு பிள்ளை, ஒரு தங்கைக்கு அண்ணன், ஒரு மகளுக்கு அப்பா, இந்த 3 ஸ்தானத்திலேயே எங்க அண்ணன் இருக்காரு. அதனால அவருக்கு வந்து அந்த ஒரு பெண்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து அவருக்கு தெரியுது. சரிங்களா, பெண்கள் பாதுகாப்பு தான் இப்ப முக்கியம், பெண்களுக்கு நம்ம கொடுக்கறது தான் இப்ப முக்கியம், அவங்களுக்கு நம்ம செய்யணும் அப்படிங்கிறது வந்து எங்க அண்ணனுக்கு தெரியுது. அதனாலதான் எங்க அண்ணன் வந்து அந்த மாதிரி சொல்றாரு. இதை செய்ய செய்ய இப்போ எங்க அண்ணன் வந்து சிஎம் சீட்ல உட்காந்து இதை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னாலுமே, ஒவ்வொரு பெண்களுமே இப்ப நான் எப்படி எங்க அண்ணனை எந்த அளவுக்கு நான் முழுசா நம்புறனோ, நான் முழுசா எங்க அண்ணனை வந்து நேசிக்கிறனோ, அந்த மாதிரி ஒவ்வொரு பெண்களும் எங்க அண்ணன் மேல மரியாதையும் அண்ணங்கிற அந்த உணர்வும் கண்டிப்பா எல்லா பெண்களுக்கும் கண்டிப்பா வரும்.